பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் வபிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. அப்போ ஜாது தாலிபீன்ற கிதாபை நம்ம பார்த்துட்டு வர்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் ஜவாமியுல் கலீம், சுருக்கமாக சொல்லி நிரப்பமான பொருளுடைய ஹதீஸுகள். சில பேர் பேசினாலே ஒரு சின்ன மேட்ரை வளவளன்னு பேசுவாங்க, ஆனால் அது ரசிக்காது. ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஆற்றல் என்ன, ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும், நிறையா பொருள் இருக்கும், தத்துவங்கள் இருக்கும். நிறைய வாழ்க்கைக்கு நம்ம பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் தத்துவங்கள் என்ன செய்யும், ஒரு ஷார்ட்டான வார்த்தையில் அமைஞ்சிரும். இந்த ஒரு ஆற்றலுக்கு பேர் தான் என்ன ஆற்றல், ஜவாமியுல் கலீம். இது யாருக்கு மட்டுமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது, ரசூலுல்லாஹி சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி. இப்போ அந்த ஹதீஸில் எத்தனாவது ஹதீஸு, 115வது ஹதீஸு. என்ன ஹதீஸு இருக்கா, கிதாப் இருக்கா, எங்கே போச்சு என்னம்மா? நீங்கள் அவர் இப்படி நீங்கள் இப்படி வந்துடுங்க, என்னோடைய அப்படி வச்சுங்க. சரி, இருக்கா? கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதல் ஃபக்ரு, காத என்ன தெரியுதா, காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரா, காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரா. ஏழ்மை இருக்குல்ல, வறுமை, வறுமைனா தெரியுதா, சோத்துக்கே வழி இல்லாமல் வறுமையாக இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு கூட அடுத்த நேரத்துக்கு வழி இருக்காது. நம்மெல்லாம் நல்லா வச்சுருக்கான், சிறப்பாக போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, கேட்குறத வாங்கி கொடுக்குறதுக்கு அத்தாமா இருக்கிறாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் நம்மளே நினச்சிட்ருக்கோம் நம்ம ஏழடா, நம்மளை விட பெரிய பணக்காரனை பார்த்து அவன்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கக்கூடிய எவ்வளவோ ஏழ்மையான வறுமையானவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தனுக்கு வறுமை அதிகமாகிருச்சுன்னா அந்த வறுமை என்ன ஆயிரும்னா அவனை காஃபிர் ஆக்கிருமா. என்ன ஆக்கிரும், வறுமை அதிகமாகிருச்சுன்னா என்ன செஞ்சிருவான். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில பெண்கள் தவறான தொழில்களுக்கு போவாங்க. இங்கே பார்த்துருக்கீங்க, ஏன் போகிறாங்க, காசு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்போ அவங்க தவறான வழிக்கு போகிறாங்க. சில பேர் ஏன் வட்டி வாங்குறான், வட்டி வாங்குறான், என்ன செய்கிறாங்க, மீட்ரு வட்டி, கவுண்ட்ரு வட்டி, இப்படி ஏகப்பட்ட வட்டி இருக்குது. இப்போ 1000 ரூபா ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தா அது ஒரு வட்டி. நீ 1000 ரூபா ஒருத்தன்ட்டு வாங்கிட்டு 10,000 ரூபா திருப்பி கொடுக்கணுண்டா. நான் மருஷதிட்ட என்ன செய்கிறேன், 1000 ரூபா கடன் வாங்குகிறேன். மருஷது எப்படி சொல்கிறாருன்னா, வட்டிக்கு எப்படி கொடுக்குறாருன்னா 1000 ரூபா கொடுத்துட்றாரு எனக்கு கடன். ஆனால் அவர் வட்டிக்கு எப்படி சொல்கிறாருன்னா, திருப்பி நீ கொடுக்கும்போது 10,000 ரூபா, அல்லாஹ் அக்பர், 9,000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. இப்போ ஆனால் அந்த ஏழ்மை என்ன செய்யும், இப்போதைக்கு அவனுக்கு 1000 ரூபா தேவை, அடுத்து இவனுக்கு திருப்பி 10,000 ரூபா கொடுக்குறத அப்புறம் யோசிப்போம். முதல்ல எதை சால்வ் பண்ணுவோம், இந்த 1000 ரூபா ஃபஸ்ட்டு நம்ம கிடச்சா போதும். இப்போ என்ன செஞ்சிருவான், அவசரப்பட்டு என்ன செஞ்சிருவான், 1000 ரூபா வாங்கிடுவான். ஆனால் திருப்பி அந்த 10,000 ரூபா கொடுக்கறது ஈஸியா. அப்போ என்ன தெரியுமா செய்வான், இந்த 10,000 ரூபா வாங்கிறதுக்கு கொடுக்குறதுக்கு நான் என்ன செய்வேன், இஸ்ஹாக்கிட்ட ஒரு வட்டிக்கு மறுபடியும் வாங்குவேன். இந்த 10,000 ரூபா அடைக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்குவேன். அவன் ஒரு வட்டிக்கு கொடுப்பான். 10,000 ரூபா திருப்பி கொடுக்கும்போது 20,000 ரூபான்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன செய்வேன்னா, இப்போதைக்கு இவனுடைய 9,000 ரூபா, அந்த 10,000 ரூபா வட்டியை அடைச்சிருவோம், அந்த பிரச்சனையை அப்புறம் பார்ப்போம். வட்டி எப்படி ஒருத்தனை அழிக்குதுன்றது தான். அப்போ என்ன செய்வேன், இவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி இவன் கடனை அடைச்சிட்டு இவனுக்கு கொடுக்குறேன்பா 5 மாதத்தில் கொடுக்குறேன்ட்டு 5 மாதத்தில் கொடுக்க முடியாது. இவன் என் கழுத்து சட்டையை பிடிப்பான், ஏட்டா நான் கொடுத்த காசை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா,
பார்ப்பேன், ஆஹா என்ன வேறு வழி இல்லை, டப்புன்னு அரிசிதுட்டு போவேன். அரிசிதுட்டு போய் அரிசிது உனக்கு 20,000 ரூபா கொடுக்கணும், ஒரு 30,000 ரூபா அந்த அரிசி சொல்கிறேன், திருப்பி கொடுக்கும்போது 60,000 ரூபா கொடுக்கணுன்ட்டு. அவன் பெரிய ஜமீன்தாரில், அவன் காய்கறி கடை அந்த மாதிரி பெரிய அப்பாட்ட கராச்சே, அவன் வட்டி அதிகமாக சொல்கிறான். 30,000 ரூபா அவன்கிட்ட கடன் கேட்டால் திருப்பி எவ்வளோ கேட்குறான். நான் என்ன பார்ப்பேன், இப்போதைக்கு இஸ்ஹாக்கை சமாளித்தா போதும், தம்பி 60,000 கொடு, உனக்கு 30,000 ரூபா கூட 60,000 தந்துடுறேன். கொஞ்ச நாள் அவனுக்கு 5 மாதம் கடன், அவன் கேட்பான் எப்படா கூடுறா அப்படின்வான். வேறு வழியே இருக்காது, டபக்குன்னு அரிசித்திட்ட போயிடுறான், அந்த அரிசித்திட்ட. இப்போ சொல்கிறது புரியுதா? வட்டி எப்படி இப்படி என்ன செய்வாங்கன்னா, இந்த வட்டி வாங்கி அடைக்க முடியாமல் இன்னொருத்தட்ட வட்டி வாங்குறது, அவன் அடைக்க முடியாது, இப்படி வாங்கி கடைசியாக எல்லோரும் வீட்டு வாசலில் வந்து நிற்பான். அப்போ என்ன செய்வாங்க, எதுவுமே கொடுக்க முடியாது, எல்லாம் சட்டையை பிடிப்பான், மானம் போகும், கடைசியில் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்குவாங்க. எப்படி வருதுன்னு தெரியுதா? ஒரு வறுமை எப்படி ஒருத்தனை கொண்டு போய் மாற்றுது பாருங்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த வறுமைன்றது வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளை எதை விட்டு பாதுகாக்கணும்? வறுமையை விட்டு பாதுகாக்கணும். வறுமைனா என்ன? 4 பேர்கிட்ட நம்ம கையேந்திர மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கையேந்திர மாதிரி வரக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான நிலை. சொல்கிற புரிஞ்சா? நீங்களாம் அந்த ரோட்டில் போகும்போது காசு கேட்குறாங்களே, அவங்களாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நிலை பாருங்கள், விளங்குச்சா? அப்போ என்ன வந்துடக்கூடாது? என்னம்மா வந்துடக்கூடாது? ஃபக்ர்னா என்னது? வறுமை. அது வந்துடக்கூடாது. வறுமை எதுக்கு நெருக்கமாக இருக்கிறது? குஃப்ருக்கு நெருக்கமாக இருக்கிறது. காசுக்காக என்ன வேணால் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன் கொலை பண்ணுறாங்க? பெரிய பெரிய ரவுடிகள்லாம் பாருங்கள், அவனுக்கு தெரியாதா கொலை பண்ணுறது தப்புன்ட்டு? கொலை பண்ணால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். அப்போ இந்த ரவுடி தொழில், மற்ற தொழிலுக்கு போனால் ஈஸியாக பணக்காரன் ஆக முடியாது, இந்த தொழிலுக்கு போனால் ஈஸியாக, எனக்கு நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான், மிரட்டுற மாதிரி குரல், அவன் என்ன செய்கிறது? காசு. அப்போ காசு வறுமையை வந்து நீக்குவதற்கு ஒரு மனுஷன் எப்படி மாறிடுவான்? குஃப்ரில் கூட மாறிடுவான். அப்போ ஹதீஸ் என்ன? காதல் ஃபக்ரு, வறுமை நெருக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வறுமை என்பது எதுக்கு நெருக்கமாக இருக்குது? ஐயக்கூன குஃப்ரா. ஐயக்கூன என்ன அர்த்தம்? இறை மறுப்புக்கு நெருக்கமாக இருக்கிறது. என்ன எதுக்கு நெருக்கமாக இருக்கு? இறை மறுப்புக்கு நெருக்கமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நிறைய கடன் ஆகி போச்சு, கடனை அடைக்கிறதுக்கு ஒரு துவா கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. தெரியுமா அந்த துவா? ரசூலுல்லாஹ் ஒரு துவா சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவா நீங்கள் ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை இன்ஷா அல்லாஹ் அடைக்கிறதுக்கு வழி செய்வான். அந்த துவா தெரியுமா? அந்த துவா சொல்லுங்கள். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபலிலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபலிலிக அம்மன் சிவாக். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க, நீ எதை ஹராமாக்கி வச்சிருக்கிறையோ அந்த ஹராமை விட்டு நீ ஹலாலாக்கி இருப்பதை கொண்டு போதுமாகி கொள்ளக்கூடிய உள்ளத்தை கொடு. எதை கொண்டு போதுமாக்கணும்? ஹலாலை கொண்டு. நம்ம அப்போ துவா என்ன? அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க. அப்போ உன்னுடைய ஹராமை விட்டு நீ எதை ஹலாலாக்கி இருக்கிறாயோ அதை கொண்டு என்னை போதுமாக்கவை. போதுடா. அதாவது சில பேர் பணக்காரனும் ஆசைப்பட்டு ஹராமில் போய் விழுந்துருவான். எப்படி? நான் பணக்கார எப்படியாவது, சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். டக்குன்னு என்ன, இந்த படங்கள்லாம் பார்ப்பாங்க, டக்குன்னு ஒரு பாட்டில் பார்த்தா அந்த காலத்தில் சூரிய வம்சம் அந்த மாதிரி, நீங்கள் சரத்குமார் படம், இந்த ரஜினிகாந்த் படம்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சின்ன புள்ள பார்த்தது சொல்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் சின்ன பிள்ளையில் வந்தது. டக்குன்னு ஒரு பாட்டில் பார்த்தா பால் தொழில் ஆரம்பிப்பான், டக்குன்னு பார்த்தா ஒரே பாட்டில் பார்த்தா பெரிய மாளிகை கட்டிடுவான்.
டக்குன்னு பார்த்தா இப்படின்னுவான் அப்படின்னுவான், பார்த்தா பெரிய கோடீஸ்வரன் கார்லாம் வரும். டக்குன்னு பார்த்தா இருப்பான், டக்குன்னு பார்த்தா ஒரே பாட்டில் பார்த்தா அவன் பெரிய சரத்குமார் பார்த்தா பெரிய இதுவாகிடுவான். புரிஞ்சா? எல்லாமே படம் சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல இல்லையா? இன்றைக்கி வந்த படத்தை நான் பார்க்கலப்பா, நல்லா பாதுகாக்கணும். இன்றைக்கில் பார்க்குற மாதிரி எந்த படமும் இல்லை, மோசமாக இருக்குது. இவங்க பார்த்துட்டு என்ன நினச்சிட்றாங்க, நம்மளும் வந்து சரத்குமார் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ஒரே 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 நைட்டில் என்ன செய்யணும், பில்கேட்ஸ் ஆயிருன்னு நினைக்கிறான். இது எப்படி ஆக முடியும்? ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சா தான் ஆக முடியும். ஒரே நாட்டில் பணக்காரன் ஆக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவோ பணக்காரங்க ஒரே நைட்டில் பிச்சைக்காரன் ஆகின கதைலாம் இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரோனா காலத்தில் அந்த இருட்டுக்கடை அல்வா ஓனர் இருக்கார், கத்தலபி நப்சிஹி, தெரியுமா? கத்தலபி நப்சிஹினா தெரியுதா? இன்னொன்று, இந்த காஃபியில் ஒரு காஃபி சொல்லுவாங்க, அது என்னமோ ஒரு காஃபி, ப்ரூ இல்லை, அது தம்பி சன்ரைஸ் இல்லை, அதாவது இது என்னென்ன அந்த பணக்காரங்களாம் குடிப்பாங்கள்ல, அந்த ஸ்டால் மாதிரி போட்டு, அதில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கத்தலபி நப்சிஹி. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, பணக்காரனாக இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கலாம். உண்மையாக சொல்லப்போனால் பணக்காரனுக்கு தான் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. ஏழை கூட என்ன செய்வானா, கூரை வீட்டில் அல்லான்னு படுத்துருவான். ஆனால் பணக்காரனை பொறுத்த மட்டும் எங்கே நம்ம காசு யாராவது திருடிடுவாங்களோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இன்கம் டேக்ஸ் வந்துடுவானோ, ஈடி வந்துடுவானோ, அவன் வந்துடுவானோ, பணக்காரனுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஏழை அப்படியே வயலில் படுத்து அப்படியே ஜம்முன்னு தூங்குவான். பணக்காரன் பெட்ரூமில் ஏசியில் படுத்து கூட அவனுக்கு வேக்கும். இல்லைங்கச்சா? எதை நினச்சா அந்த பணம் எப்படி பாதுகாக்கிறது, ஏதாவது வந்துட்டு ஆயிரும், என்ன ஆயிரும், இப்படி ஆயிருமோ, டேக்ஸ் கட்டலே, இது பண்ணலையே, அந்த போலீஸ் வந்துட்டா என்ன செய்யுது, அதை வந்துட்டா என்ன செய்யுது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அதை நம்மளுக்கு எவனை கொலை செஞ்சுட்டு பணத்தை ஆட்டையை போட்டால் என்ன செய்யுது, பயந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதை பாருங்கள், பணக்காரன் வீட்டிலலாம் பாருங்கள், நாய் பெரிய நாய் விட்டுருப்பாங்க. ஏழை வீட்டில் நாயா தேவை, நீ திறந்து வச்சுக்க, எதை வேணால் எடுத்துக்கோப்பா, ஒன்றும் இருக்காது, ஃப்ரீயாக இருப்பான். மைண்டு என்ன செய்யும், வறுமை கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆனால் அவன் பாருங்க பெரிய நாயை கட்டி போட்டிருப்பாங்க, செக்யூரிட்டி ஒருத்தனை போட்டிருப்பான், அவனும் தூங்கிடுவான் நைட் நேரத்தில். புரிஞ்சா? கேமரா, அத்தனை கேமரா போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு பணக்காரன் கூட அப்போ நம்ம என்ன ஆகக்கூடாது, ஓவர் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது, வறுமையும் வரணும்னு ஆசைப்படக்கூடாது. என்ன இருக்கணும், நடுத்தரமாக இருக்கணும். நமக்கு 4 பேருக்கு சதக்கா தர்மம் செய்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு இருக்கணும். நம்ம யார்கிட்டையும் கையேந்துற அளவுக்கு வறுமை வந்துடக்கூடாது. இல்லைங்கச்சா? நான் பில்கேட்ஸ் ஆகணும், நான் அம்பானி ஆகணும், நான் வந்து என்ன செய்யணும், நோக்கியா கம்பெனிக்கார மாதிரி ஆகணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன செய்யணும், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மாதிரி ஆகணும், இப்படிலாம் வேணாம். புரிஞ்சா? சரி வாங்க. அப்போ அல்லாஹும்ம அஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வா அக்னினி பி ஃபலிக்க அம்மன் சிவா. உன் அல்லாதவரை விட்டு உன்னுடைய அருளை கொண்டு எங்களை பணக்காரனாக நீ ஆக்கு, தேவையற்றவனாக என்னை ஆக்கு. ஓகேவா? அதுவா செய்யலாமா? அல்லாஹும்ம அக்ஃபினி சொல்லுங்கள். இதை நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வறுமை வராது. அல்லாஹு தஆலா வசதியானவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவோம். சிறப்பு இருந்துச்சா? யாராவது வந்து உங்கள்கிட்ட கடனாக இருக்குது, ஏதாவது துவா சொல்லுங்கள் அஜர்த்து, துவா செய்யுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாரும் கேட்டாங்க, நீங்கள் தான் மதுசாவில் இருக்கே சொல்லுவாங்க, மதுசா மாணவர் துவா செஞ்சால் உடனே கபூல் ஆகும், எனக்காக துவா செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க. அந்த மாதிரி கடன் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு துவா எழுதி கொடுக்குறேன், துவாவை கற்றுக் கொடுங்க. புரிஞ்சா? நமக்கு பலனளிக்கலனாலும் நம்ம கற்றுக் கொடுத்து யாரோ ஒருத்தருக்கு என்ன செய்யும், பலனளிக்கும். ஆமாம், நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் ஒரு அனுபவம், ஒருத்தர் என்கிட்ட வந்தார். நான் வந்து ஓதுற காலத்து இமாமத்தும் பண்ணியிருக்கேன். ஒரு பள்ளியில் வந்து லீவில் ஒரு மாதம் இமாமாக இருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்து வந்தார். அவருக்கு வந்து ரெண்டு குழந்தையுமே பெண் குழந்தை, அவருக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அது எப்படியாவது அடுத்த குழந்தை ஆண் குழந்தை வேணும். வந்து என்னடா இது, நம்ம என்னடா பண்ண முடியும்? இப்போ நான் பார்த்தேன், கித்தாபில் பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா, ஒரு ரிவாயத், யார் தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் நான் வைப்பேன் நியத்து வச்சு துவா செய்கிறாங்களோ, அல்லாஹு தஆலா அவருடைய அந்த மனைவியுடைய வயிற்றில்
அல்லாஹ் பெண் குழந்தையாக இருந்தாலும் கூட ஆண் குழந்தையாக அல்லாஹ் மாற்றி விடுவான்னு ஒரு ரிவாயத்து. இப்போ நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு மறந்துட்டேன். திடீர்னு ஒரு வருஷம் கழித்து ஃபோன் அடித்தார். அசத்து எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, முகமதுன்னு பேர் வைக்க போகிறேன். இதில் ஹைலைட் என்னென்னா கரெக்டாக ரபியுல் அவ்வல் 12 அன்றைக்கி அந்த குழந்தை பிறந்துருச்சு. எப்படி? நான் சும்மா அதை படித்து சமாளிக்கிறதுக்கு அந்த ரிவாயை சொல்லிட்டு போயிட்டேன், முகமதுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தா அது நடந்து போச்சு. அவரு நீயத்தை வச்சு பார்த்தா ஆண் குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் ஹைலைட் என்ன, ரசூல்லா பிறந்த அன்றைக்கி பிறந்துருச்சு. நான் அந்த ரபியுல் அவ்வல் 12 அன்றைக்கி ஒரு திருநெல்வேலிக்கு ஒரு இடத்துல பயானுக்கு போகிறேன். ஏசி பஸ்ஸில் வாழ்க்கையிலே முதல்ல ட்ராவல்ஸில் அப்போ தான் ஏறுறேன். ஏசி பஸ்லாம் பார்த்தது கிடையாது. திருநெல்வேலியில் ஓதி முடித்தோடனே பயானுக்கு கிடச்சிச்சு வாய்ப்பு, பெரிய மேடை, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே. ஏசி பஸ்ஸில் ஏறி உட்கார இவர் அடிக்கிறாரு, சித்து குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை பிறந்துருச்சு. பார்த்தா ரபியுல் அவ்வல் 12 முகமதுன்னு பேர் வச்சிட்டார். சொல்ல புரியுதா? பாருங்க, நம்ம ஏதோ ஒரு இதுவாக சொன்னோம், பார்த்தா அது அல்லாஹ் அங்கே நடத்திட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? எத்தி வைக்கணும். யாரோ ஒருத்தருக்கு அதை என்ன செய்யும்? பலனளிக்கும். அது அவங்க அதை நன்மையை பெறுவாங்க. ரைட்டா? சரி, அடுத்து கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபாசுனா என்னது? எழுப்பப்படுவார்கள். குல்லு அப்தின், ஒவ்வொரு அடியானும் எழுப்பப்படுவார்கள். ஒவ்வொரு அடியானும் எழுப்பப்படுவார்கள். அலா மா மாத்த, எதன் மீது அவன் மரணமடைந்தானோ அதன் மீது அவன் எழுப்பப்படுவான். ஒவ்வொரு அடியானும் எதன் மீது, ஒருத்தன் பாட்டு பாடுறவனா மரணிச்சானா கபூர்லேருந்து நாளைக்கு மறுமையில் எந்திரிக்கும் போது எல்லாருமே மறுமையில் எழுப்பப்படுவோம். தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம மௌத்தாயிட்டோம், அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கியாமத்து நாளில் 2வது சூர் ஊதும் போது எல்லாம் கபூர்லேருந்து எஞ்சி வெளியே வருவோம். கேள்வி கணக்கு மறுமை நாள். யார் யார் எந்த நிலையில் மரணித்தார்களோ அந்த நிலையில் எழுப்பப்படுவார்களாம். சில இதில் வருது, ஒருத்தன் பாட்டு பாடுறவனாக இருந்தால் கபூர்லேருந்து சினிமா பாட்டு பாடுறவனாக எந்திரிப்பானான். எந்த நிலையில்? புரிஞ்சா? அப்போ நம்முடைய முடிவு என்பது என்னவாக இருக்கணும்? இப்போ மௌத்தா போகும்போது நல்ல நிலையில் நமக்கு மரணம் வரணும். பாவியான நிலையில் மரணம் வந்துடக்கூடாது. புரிஞ்சா? என்ன செஞ்சிடக்கூடாது? சினிமா தேட்டருக்கு போகிற, திடீர்னு பார்த்தா சினிமா தேட்டர் இடிஞ்சு விழுந்து நீ அதில் மௌத்தா போயிட்ட, என்ன ஆகும்? நாங்கள் ஓதுகிற காலத்தில் எங்கள் பெரிய சும்ரா மோளை ஒருத்தர் அப்படி தான் சொல்லுவார். காலைல குரான் செட் நடக்கும். அது கொஞ்சம் காரசாரமான ஆள். டேய், எவனாவது லீவுக்கு நீங்கள் போய் சினிமா தேட்டர் போனீங்க, சினிமா தேட்டர் இடிஞ்சு விழுந்துருண்டா அப்படின்வார். மோளை என்ன மோளை இப்படி சொல்கிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு கதை அப்படின்வார். ஒரு இதுக்கு சொல்கிறேன், மரணம் மரணிக்கும் போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படி தான் என்ன செய்யப்படுவோம். அப்போ நம்ம மரணிக்கும் போது என்ன நிலையில் மரணிக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு மரணிக்கணும். கலிமாவோடு மரணித்தா கபூர்லேருந்து எழுப்பிவிடும் போது கலிமாவோடு எந்திரிப்போம். இப்போ மறுமையில் நமக்கு என்ன லேசாக இருக்கும்? கேள்வி கணக்கு லேசாக இருக்கும். இல்லைங்கச்சா? நம்மளா அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யுபாசு, ஒவ்வொரு அடியானும் எழுப்பப்படுவான். அலா மா மாத்த அலைஹி, என்ன அர்த்தம்? எதன் மீது மரணம் அடைந்தானோ அதன் மீது அவன் எழுப்பப்படுவான். ஓகேவா? அடுத்து கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான அடையாளம் என்ன தெரியுமா? இவன் ஒரு புழுகு மூட்டடா சொல்லுவாங்கள்ல, இவன் ஒரு பொய்யன்டா, இவன் வாயை திறந்தாலே உண்மை இருக்காது அப்படின்றத எதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? அவன் கேட்டதெல்லாம் பேசுவான். என்ன செய்வான்? அவன் காதில் என்ன விழுந்தாலும் மற்றவன்கிட்ட போய் சொல்லுவான். தெரியுமாடா, அப்படியாம்ல. இப்படி எவன் பேசுகிறானோ நம்ம விளங்கிக்கலாம் அவன் யார்? பொய்யன். புரிஞ்சா? அப்போ என்ன செய்யக்கூடாது? நம்ம காதில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசுவது என்பது என்னது? அப்போ ஒரு செய்தி ஒருத்தர் ஒரு செய்தியும் உங்கள்கிட்ட கொண்டு வராருன்னா அல்லாஹ்வே என்ன சொல்கிறான்? முதல்ல அது உண்மையான்னு நீ பாரு, கொண்டு வந்தவன் யாருன்னு பாரு, அதை விசாரி. உண்மைன்னு தெரிஞ்சாதான் நீ நம்பணும். நீ உண்மைன்னு தெரியாமே நீ அந்த கேட்ட செய்தியை போய்
தெரியுமா அரிஷது உனக்கு இப்படி ஆகி போச்சாம்ல, இந்த மாதிரி நடந்துச்சாம்ல அப்படின்னு அவனுக்கு சொல்ல இத்தனை பேருக்கு அது பரவ யார் தான் காரணம்? ஒருத்தன் தான் காரணம். அப்போ அது என்ன அர்த்தம்? இந்த குணம் இருக்கக்கூடாதுமா, இது கெட்ட குணம். இவனுக்கு பேர் தான் ஃபித்னா செய்பவன் அர்த்தம். யார்? குழப்பவாதி. இவன் தான் குழப்பவாதி. புரிஞ்சா? இங்கே போய் உன்னை பற்றி இப்படி சொன்னானாண்டா அப்படின்னு அங்கே சொல்லிடுவான். அங்கே போயிட்டு உன்னை பற்றி இவன் இப்படி சொன்னானாண்டா, 2 சைடும் 10 வச்சுட்டு அவன் போயிடுவான் ஸ்லாவனைக்கு வந்துட்டு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் பண்ண அந்த எலி பண்ணுற வேலை, எலியுடைய வேலை. இது என்ன செய்யும்? அங்கே போய் இப்படி செய்யணும். 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கம்மா, என்ன செய்கிறாங்க? இப்போ அரிஷதும் முகமதும் கட்டி பிடிச்சி உருள்றாங்க, சண்டை போடுறாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்போ மரிஷது பார்க்குறான், ஆஹா ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீன்கிட்ட 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது. மரிஷது எப்படியாவது இவங்கள சேர்த்து வைக்கணும். ஒரு பிளான் போடுறான். முகமதுகிட்ட வந்து சொல்கிறான், முகமது அரிஷது உன்னை பற்றி சண்டை போட்டிங்கன்னா அதெல்லாம் ஓகே, சண்டை வர்றது இயற்கை அரிஷது. சரி பேர் என்னது? முகமது. அரிஷது ஆனால் உன்னை பற்றி ரொம்ப உயர்வாக என்கிட்ட சொன்னான். ஏதோ எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு, இருந்தாலும் முகமது ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஆர்வமாக இருப்பான், முயற்சி செய்யக்கூடிய ஒரு மாணவர், பரவாயில்ல. பக்கத்தில் வந்து வீடு வச்சுருந்தாலும் அடுத்த தெருவில் இருந்தாலும் என்ன மாதிரி அடிக்கடி என்ன செய்ய மாட்டான், கூடலூர் போகிறேன்னா அடம் பிடிக்க மாட்டான், அப்படிலாம் என்ன செய்கிறான். முகமதை பற்றி அரிஷது உயர்வாக சொன்ன மாதிரி யார்கிட்ட போய் சொல்லிட்டான்? முகமதுக்கு சந்தோஷமாயிருச்சு. ஆஹா, இப்படிப்பட்ட அரிஷதுட்டியா நம்ம போய் சண்டை போட்டோம், நம்மளை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கானேன்ட்டு. இப்போ அடுத்து அரிஷது என்ன பண்ணால், அரிஷதுகிட்ட வந்து அரிஷது உனக்கு தெரியுமா முகமது உன்னை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னான். என்னப்பா சொன்னான்? அப்படின்னு அரிஷது எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, மதரசாவில் இவ்வளோ கட்டுப்பாடாக உஸ்தாமாருக்குலாம் இவ்வளோ மரியாதை கொடுத்து ரொம்ப நல்ல பையன், நல்ல முயற்சி செய்யக்கூடிய மாணவன், உன்னை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னால் அடித்து தட்டுறான். உடனே அரிஷதுக்கு என்ன ஆகி போச்சு? ஆஹா, அவசரப்பட்டு நம்ம யார்கிட்ட சண்டை போட்டுட்டோம்? முகமதுகிட்ட சண்டை போட்டுட்டோமே, நம்மளை பற்றி இவ்வளோ நல்ல அபிப்பிராயத்தை வச்சுருந்தானே, சே. அப்போ உடனே என்ன ஆயிரும்? 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கு யார் காரணம்? இவன் சொன்ன பொய் காரணம். ஹதீஸில் சில இடங்களில் பொய் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கா? அடித்து மாவனை மண்டே உடைக்க போகிறேன். நேராக மரிஷது வந்து இங்கே வந்துட்டு, அரிஷது உன்னை பற்றி முகமது உன்னை பற்றி இப்படி சொன்னான், மோசமானவன்டா, ஒரு பொய்யண்டா, அவன் ஆக்ஷன் கிங்குடா, அப்படி என்னை பற்றி அப்படியா சொன்னோம், அப்படி 2 பேரும் சண்டை போடுறேன். போடுமா போயிட்டோம். என்ன ஆயிடுச்சே? மோதிருச்சு. யார் காரணம் அதுக்கு? அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? 2 பேர் இந்த பிரிகிறது, இதுக்கு பேர் தான் கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கோல் மூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. இதெல்லாம் நம்மள்ட்ட நடக்கக்கூடிய சாதாரணமான பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நம்ம மாற்றினா வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மாற்றாமல் இருந்தால் அடிச்சுட்டு சாவிட்டு தான். புரிஞ்சா? ஏடா அப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? கஃபா போதுமானதாக இருக்கிறது, பில் மர்இ ஒரு மனிதன் விஷயத்திலே போதுமானதாக இருக்கிறது, கதிபன் அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாக இருக்குது. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாக இருக்கிறது, இவன் பொய்யண்டா அப்படின்றதுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஐயோ ஹத்திஸ அந்த மனிதன் பேசுவது, எதை பேசுவது? பிகுல்லி மா சமிஅ அவன் கேள்விப்பட்ட ஒன்றையெல்லாம் பேசுவது. இது ஒன்றே ஹீஸ என்னது? பொய்யன் அப்படின்றதுக்கு போதும். இங்கிலீஷில் என்ன பொய்யனுக்கு? லையரா? லையர். ஹீஸ் அ லையர் அப்படின்றதுக்கு போதுமானது. ஓகேவா? அடுத்த ஹதீஸ் பாருங்க. அடுத்த ஹதீஸ்மா கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லல்லதீனடா இல்லத்தைன. நல்லா கவுனி இஸ்மாயில். இருக்க கிதாப் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நெகத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், நெகம் ஒன்ட்ட தான் இருக்கும். யுகுஃபரு என்ன அர்த்தம்? மன்னிக்கப்படும். என்ன செய்யப்படும்? என்ன மன்னிக்கப்படும்? லி ஷஹீதி. ஷஹீதுனா யாருமா?
அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை கொடுத்தவர். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த தீன் வளருவதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம முஸ்லீம்னு சொல்லிட்டு ஜம்முன்னு தொப்பி போட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? தீன் வளர்கிறதுக்காக இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஒரே ஒன்றை தவிர. இல்லை தைன், எதை தவிர? கடனை தவிர. ஒரு ஷஹீதுக்கு எது மன்னிக்கப்படாதான்? அப்போ மௌத்தாகும் போது எதை வச்சுட்டு மௌத்தா போயிடக்கூடாது. யா அல்லாஹ், பெரியவங்க துவா செய்வாங்க, யா அல்லாஹ் கடன் இல்லாமல் எனக்கு மௌத்தை கொடு. என்ன செய்ய? கடனோட மௌத்தாயிடக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அது பெரிய பிரச்சனையாக வந்து நமக்கு நிற்கும். அல்லாஹ் நம்ம யார்கிட்ட அவன் வந்து நிற்பான், என் கடன் வாங்கி என் கடனை அடைக்காமல் மௌத்தா போயிட்டான், இவன் நன்மையை தூக்கி எனக்கு கொடுன்றுவான். என்ன செய்வேன்? நம்மளே செஞ்சது கொஞ்சம் நெஞ்ச நன்மை, அதுவும் நம்ம கடனை அடைக்காமல் போய் அவன் வந்து நின்ட்டானா? ரசூல்லா அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஜனாசா தொழுவு வைக்கும் போது ரசூல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு ஜனாசா வந்துச்சுன்னா, ரசூல்லா ஜனாசா தொழுவு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க? அவங்க குடும்பத்தார்கள்ட்ட, இவர் ஏதாவது கடனை விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க. ஆமாம், இவர் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், இப்படி ஏதாவது கடனை விட்டு போயிருந்தா இவங்க குடும்பத்தார்கள் யாராவது அந்த கடனை பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. யாராவது அவங்க குடும்பத்தாரில் அந்த இவர் விட்டு போன மௌத்தான அவருடைய கடனை பொறுப்பெடுத்து கொண்டால் ஜனாசா தொழுகை வைப்பாங்களாம். யாருமே இல்லை அப்படின்னா இவருக்கு நீங்களே ஜனாசா தொழுகை வச்சுக்கோங்க, நான் தொழுகை வைக்க மாட்டேன்னு போயிடுவாங்க. அப்போ ஒரு கடனாடு மௌத்தாவர்களுக்கு ரசூலுல்லாவே ஜனாசா தொழுகை வைக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தவிர்த்துக்கிட்டாங்க. காரணம், ரசூலுல்லா ஜனாசா தொழுகை வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ ரசூலுல்லாவே ஜனாசா தொழுகை வைக்கலைன்னா அப்போ கடனை விட்டுட்டு போகிறது, அடைக்காமல் மௌத்தாகிறது எவ்வளோ பெரிய பெரும் பாவம் அது. அதை உணர்த்துறதுக்காக ரசூலுல்லா ஜனாசா தொழுகை வைக்கலை. விளங்குச்சா? இப்போ அதனால தான் என்ன செய்யணும்? கடன் இல்லாத மௌத்தா போகும்போது என்ன வந்துடக்கூடாது? மரணத்திற்கு முன்னதாக நம்ம செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும், முடிச்சிடணும். அப்படி இருந்துச்சு நம்ம மௌத்தா போகிற மாதிரி இந்த வயசானவங்களாம் என்ன செய்வாங்க? இருக்கும் சக்கராத்தில் வசியத் செய்வாங்க, எப்பா நான் இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்ப்பா, சொத்து இவ்வளோ இருக்குப்பா, இவரோடைய கடனை அடைச்சிருப்பா. மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சுருவாங்க சில பேர். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, திடீர் இருக்கிற வரைக்கும் தான் கஸ்டடியிலே இருக்குன்னு நினச்சிட்டு மௌத்தா போயிடுறாங்க. கடைசியாக மகன்கள் என்ன செஞ்சிட்றாங்க? அந்த சொத்துக்கு சண்டை போட்டு அடிச்சிடுறாங்க. ஆனால் முன்னாடியில் என்ன செய்வாங்கன்னா, ஓரளவு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே என்ன செஞ்சுருவாங்க? சொத்தை. ஏன்னா அண்ணன் தம்பி அடிச்சுக்கக்கூடாது, சகோதர சகோதரிகள் அடிச்சுக்கக்கூடாது. உனக்கு இந்த வீடுப்பா, உனக்கு இந்த வீடுப்பா, 10 வீடு எனக்கு இருக்குன்னா உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடுப்பா. எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடித்து கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. ரெடியாக இருப்பாங்க, எப்போ வேணால் வந்துடலாம்ப்பா இஸ்ராயல் அலிஸ்லாம் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ட்டுருவாங்க. இப்படி இருந்தாங்க முன்னாடி. சொத்தை பிரிச்சுருவாங்க, கடனை அடைச்சிருவாங்க, செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு எப்போ வேணால் வரலாம், வந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கடன் இல்லாமல் ஊத்தாயிடலாம். இல்லைங்கச்சா? அப்போ அதனால தான் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? மஜ்ஹூல்பா யுக்ஃபரு லிஷஹீதி. ஒரு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவருக்கு எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படும்? எல்லா விஷயங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படும். எதை தவிர? இல்லத்தைன, கடனை தவிர. ஓகேவா? அடுத்து லுஇன அப்துத் தீனாரி வ லுஇன அப்துத் திர்ஹமி. நல்லா கவனிங்க வார்த்தையை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்கள். அதாவது அரபு நாட்டு காசு 2 காசு. இப்போ நம்மெல்லாம் ரூபி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு காசு இருக்குது. அரபு நாட்டு காசு தீனார், திர்ஹம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தீனாருடைய அடிமையும் திர்ஹத்துடைய அடிமையும் சபிக்கப்பட்டவர்ன்றாங்க. காசு தான் நமக்கு அடிமையாகணும், நம்ம எதுக்கு அடிமையாயிடக்கூடாது? இல்லைங்கச்சா? வித்தியாசம் புரியுதா? காசு காசு காசுன்னு எப்போ பார்த்தாலும் பேய் மாதிரி அலையக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க? பணங்காசுனா என்ன வேணால் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் யாருக்கு அடிமையாயிட்டான்? நமக்கு காசு பணத்தை விட மனிதர்களுடைய அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியம்னு வரணும்.
4 பேருடைய துவான் முக்கியம்னு வரணும். ஆனால் இன்றைக்கி என்ன, காசுக்கு அடிமையாகி கூட பிறந்தவனே கழட்டி விட்டுறான். என்ன செய்கிறான், கூட பிறந்த சகோதரர்களே என்ன செஞ்சிட்றான், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் உனக்கெல்லாம் பங்கு கொடுக்கும்போது போடா கிளம்புடா. ஒன்றா வளர்ந்து ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்து சகோதரர்களாக இருந்து ஒரே என்ன செஞ்சிட்றாங்க, காசு பணம்னு வரும்போது என்ன செஞ்சிட்றாங்க, சுயநலமாக இருந்து கழட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம என்னவா இருக்கக்கூடாது, என்னவா இருக்கக்கூடாதுமா, காசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. காசு தான் நம்மளை அடிமையாக வரணும். புரிஞ்சா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, லுஈன, சில பேர் இப்படி சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா, காசே கடவுள். என்னது, காசே கடவுளாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, லுஈன, லுஈன என்ன அர்த்தம், சபிக்கப்பட்டுள்ளார். யார், அப்து தீனார், தீனாருடைய அடிமையும். வலுஇன, மேலும் சபிக்கப்பட்டார் அப்து திர்ஹம், திர்ஹமுடைய அடிமையும். தீனார், தீனார் திர்ஹம்னா அந்த நாட்டு காசு சொல்கிறாங்க. பணத்துக்கு அடிமையானவன் என்னவானவன், சபிக்கப்பட்டவன். நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பணத்துக்கு அடிமையாயிட்டா நமக்கு சொந்த பந்தங்கள் பெருசாக தெரியாது, மனைவி மக்கள் பெருசாக தெரியாது. காசுக்கு அடிமையாயிட்டா காசுக்காக என்ன தப்பும் செய்யக்கூடிய குணம் வந்துடும். விளங்குச்சா? அதனால் அது ரொம்ப மோசமான குணன்றதை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி, எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு, 5 ஹதீஸ். எழுதுங்க அப்படி.